வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெட் வச்சு ஒரு சூப்பரான சீஸியான கார்லிக் ப்ரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவன் இருந்தால் அது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஆனால் இன்றைக்கி நம்ம தவாவில் தான் பண்ண போகிறோம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா இதுக்கு தான் வாசம் எதுவும் இருக்காது. இதில் 20 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ப்ரௌன் ஆகிறது முக்கியம் கிடையாது, இது நல்லா சாஃப்டாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஸ்லோவாகவே இதை ரோஸ்ட் பண்ணுறோம். இதை ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்காது, கொஞ்சம் அங்கங்கே ஹார்டாக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலர் மாறிட்டே வரும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கனால ஃபோர்க் வச்சு ஈஸியாக நம்ம மேஷ் பண்ண முடியும். இந்த மாதிரி மேஷ் பண்ணதுக்கப்புறமா இதோட 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு சால்டட் பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் ஆரிகனோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி மிக்சட் ஹர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்சட் ஹர்ப்ஸாக சேர்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகனோ தனியாக சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ரோஸ்ட் ஆகி வரும்போது கொத்தமல்லி தழை கடிப்படாது, அது நல்லா மர்ஜ் ஆகிடும். ஸோ என்னடா இவ்வளோ சேர்க்குறோமே நீங்கள் யோசிக்க வேண்டாம். நான் அன்சால்டட் பட்டர் சேர்த்துருக்கனால ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போது இது ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு ப்ரெட்டில் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கார்லிக்லாம் நல்லா மேஷாக இருக்கனால தனித்தனியாக கடிப்படாது, நல்லா கலந்து வந்திருக்கும். அதே மாதிரி இதில் ஒரு ரோஸ்டட் கார்லிக் ஃப்ளேவரும் இருக்கும், அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மொசரெல்லா சீஸ் சேர்த்துருக்கேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் மெல்ட் ஆகி வரும்போது ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும், இல்லாட்டி அங்கங்கே திட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். இது ரெடியாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் நிறையா சேர்த்திங்கன்னா தான் இதோட அடிப்பாகம் கருகாமல் இருக்கும். ஏன்னா இது மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு தான் ஆகணும், கிட்டத்தட்ட பேக் பண்ணுற மாதிரி தான். ஸோ இதோட அடிப்பாகவும் கரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காகவும் அதே சமயம் நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காகவும் இவ்வளோ வெண்ணெய் சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட சீஸியான கார்லிக் ப்ரெட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். பயங்கர சீஸ் கிரேவிங் இருந்துச்சுன்னா இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். நீங்களும் இந்த செம்ம டேஸ்டான ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.